அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நம்ம தான் துவா கேட்போம், அவ்வளவுதான். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நம்ம தான் துவா கேட்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யணும், அவ்வளவுதான். இதான் ஏகத்துவம், இதான் அல்லாஹ்வை மட்டும் வணங்குறது. நாம சொன்ன கலிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர ஒரு வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லைன்னா அவனை மட்டும்தான் வணங்குவேன், வேற யாரையும் வணங்க மாட்டேன், எவங்காலையும் விட மாட்டோம், எவர்கிட்டையும் போய் பிரார்த்தனை செய்ய மாட்டோம். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபிதான் அல்லாஹ்வின் தூதர், அவர் வழிகாட்டுதல்ல தான் நம்ம வாழ்வோம், அவர் சொன்னதுதான் மார்க்கம், அவர் சொன்னதுதான் பின்பற்றுவோம். யாரும் சொன்னது இஸ்லாம் ஆகாது. என்னுடைய இஷ்டத்துக்கு எனக்கு நல்லா படுது, நான் ஒரு கனவு கண்டேன், நம்ம லொஹருக்கு போற ஒரு 3 ரக்காத் தொழுவோம் என்று முடிவெடுத்தா செய்வீங்களா நீங்க? ஒரு பெரிய ஒரு அசரத்தை சொல்றார், கனவெல்லாம் கண்டாராம், மதீனாவுல கனவு கண்டாராம், மஸ்ஜித் நபவியில கனவு கண்டாராம், அவருக்கு இந்த லொஹருக்கு போறவர் 3 ரக்காத் தொடர்ந்து தொழுது வந்தா சொர்க்கம் கிடைக்குமா என்று சொல்றாருன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இவர் என்ன நபியா? இவராரு இப்படி ஒரு தொழுகையை உருவாக்குறதுக்கு? அது புரியாது. இஸ்லாத்துல லொஹருக்கு போற அசர் தானே இருக்கு, அதுக்கு என்ன இடையில 3 ரக்காத்தை இவர் உருவாக்குறாரு அப்படின்னு நம்ம விரட்டிடுவோமா இல்லையா? அப்ப என்ன நம்ம விளங்குறோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதான் மார்க்கம், அதுக்கப்புறம் யாரு சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டோம். அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டானே, வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை எடுங்கள், அவர் திட்டத்தை தடுங்கள். அவர் தடுத்ததை விட்டுருங்க, எடுத்துறாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தான் உங்களுக்கு முன்மாதிரி, அவர் கொண்டு வந்ததுதான் மார்க்கம், அவர் கொண்டு வந்ததை எடுத்துக்கோங்க. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறதுங்கறான் அல்லாஹ். அவர்களே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி, அசரத்துல அழகிய முன்மாதிரி இல்லையே, அசரத்திலே அழகிய முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னதுதான் மார்க்கம், அவர் சொன்னது சொல்லும் வரைக்கும் தான் கேட்பான், அவர் சொல்லாத சொன்னா தூக்கி விரட்டி அடிச்சு விட்டுருவோம், நம்ம எடுக்க மாட்டோம். அதான் இஸ்லாம். அதனாலதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இத்தனை ஆண்டு காலம் ஓடியும் சிலை வணக்கம் பெறல, உருவப்படம் பெறல, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக ஒரு வணக்கம் உருவாகல். நீங்க உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் இப்படித்தான் பார்த்து சொல்லுவாங்க, அப்படித்தான் சுபர் சொல்லுவாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் இப்படித்தான் லொஹர் சொல்லுவாங்க. சமியல்லாஹு லிமன் ஹமிதா, சமியல்லாஹு லிமன் ஹமிதா. அவன் சைனா பாஷை பேசினாலும் சரி, ஆங்கிலம் பேசினாலும் சரி, சமியல்லாஹு லிமன் ஹமிதாவை மாத்தல, அல்லாஹு அக்பர மாத்தல, சலாம் சொல்றத மாத்தல. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தை அப்படியே பின்பற்றினதாலதான். இப்ப உதாரணமா மாற்று மதங்களை எடுத்து பார்த்தா, அந்த மதங்களை மார்க்கம் சொல்ல வந்தவங்களையே, மதத்தை சொல்ல வந்தவங்களையே கடவுளாக்கின வரலாறுகள் எத்தனையோ ஒன்று. வண்டலூர் என்கிற ஒரு ஊர் இருக்குது இந்தியாவுல, வண்டலூர் வள்ளல் பெருமான் அப்படின்னு ஒருத்தர், அவரை சில வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் பாடிய பாடல்களை எடுத்தால், அகத்தே கருத்து புறத்தை வெளித்திருந்த உலகத்தினரை தகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை வித்துடி என்ற என்னை இங்கனம் அனுப்பினரே பெருமானே அருளாளா என்கிறார். என்ன கவிதையின் அர்த்தம்? அவர் சொன்னது என்ன? அகத்தே கருத்து புறத்தை வெளித்திருந்த உலகத்தினரை, அழகா இருக்கிறாங்க, உள்ளம் கருத்து போயிருக்கிறது, அசிங்கமா இருக்கிறாங்க, பாவம் செய்றாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்தினரை தகத்தே திருத்தி, அவங்களை நல்லா திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை விட்டுடு என்றே, சரியான மார்க்கத்தை அவங்களுக்கு போதித்துடு என்றே என்னை இங்கனம் அனுப்பினான் பெருமான். என்ன கடவுள் இங்கு அனுப்பினார் என்று சொல்லி, கடவுளின் தூதன் என்று சொல்ல வந்தவனுக்கு சில வச்சு கடவுளாக்கிப்பட்டாங்க. இது இந்த இஸ்லாத்துல கிடையாது. நபிமார்களை நாம கடவுளாக்கல, மார்க்கம் சொல்ல வந்த இமாம்களை நாம கையெழுத்து கும்பிடவும் இல்லை, கால உழவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மார்க்கத்துக்கு வெளியில உள்ளவங்களும், இந்த மார்க்கத்துல இருக்கிற ஒரு சிலரும் மார்க்கத்தை மாத்திட்டாங்க, ஒரு சிலர் மார்க்கத்தை மாத்திட்டாங்க. அந்த அத்வைதம் உள்ள வந்துச்சு, ஷியாயிசம் உள்ள வந்துச்சு. வேற குர்ஆன் ஃபாத்திமா கொண்டு வந்த குர்ஆன் என்று குர்ஆன் வச்சிக்கிறோம். அத்வைதம் உள்ள வந்துச்சு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீங்கள் கடலும் அலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க கேளிராட்டம் எங்கு நோக்கியும் யாரும் இல்லை, எல்லாம் ஒன்றே என்று சொன்ன அத்வைதம் இன்றைக்கு நம்முடைய கிழக்கு மாகாணத்துல தலைவிரிச்சு ஆடி எல்லாத்திலும் அவனே, எல்லாமாக அவனே, எல்லாமும் அவனே என்ற ஒரு கொள்கை வந்தாச்சு. அதுக்கு பெரிய பெரிய பள்ளி எல்லாம் கட்டிக்கிட்டு மார்க்கத்துக்கு முரணான கொள்கையில இருக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த இஸ்லாத்தின் பேர்ல இருந்துகிட்டு மாறினாலும் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மாறல. அதுக்கு காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மது நபிதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற ஒரு விஷயம் தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அப்ப இந்த மார்க்கத்துக்குள்ள இருந்துகிட்டு இணை வைக்க மாட்டோம். நம்ம மீண்டும் இணை வைத்தல் வரக்கூடாது, வர முடியாது. மீண்டும் நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், சிலை வைக்க மாட்டோம். ஆனா வேறு வேறு இணை வைத்தல் நடந்துட்டு தான் இருக்குது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சிலை வைக்கல நம்ம யாருமே, நம்ம வீட்டுல சிலை வைக்கல, வணங்கல. லாத்து யகூது சுவாய் நஸ்ரு வத்து போன்ற சிலைகளை எல்லாம் அந்த மக்கத்து குறைஷியர்கள் வணங்கினார்கள்.
ஹவுலாய் ஷுஃபஆனா இன்தல்லாஹ், இவர்களெல்லாம் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள் என்று வணங்கினார்கள். கடவுளர்கள் என்று சொல்லவில்லை, கடவுளிடம் எங்களை நெருக்கி வைப்பவர்கள். யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்கள் இவர்களிடம் பிரார்த்தனை செய்வதால் இவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைப்பார்கள். யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, சூரத்து ஜுமர்ல அல்லாஹ் தஆலா சொல்றார். எங்கள் அல்லாஹ் கிட்ட நெருக்கி வைப்பாங்கன்னு தான் வணங்கினாங்க. லாத்தியா குது சுவாய் நஸ்ரு வத்து போன்ற சிலைகளை அல்லாஹ்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம ஆட்களும் அவுலியாக்கள், மகான்கள், குதுபுல் அக்தாபுகள், ஷேக் நாயகங்கள், முஹம்மது முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி எல்லாம் அல்லாஹ்னு நாங்க சொல்லல. அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக சிபாரிசு செய்வாங்க என்று சொல்றாங்க. தப்பு. எப்படி சிபாரிசு செய்வாங்க? எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ். நாளை மறுமையில யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று எல்லாரும் ஓடுவாங்க. எல்லாரும் ஆத நபிட்டு ஓடுவாங்க. நான் மரத்தன் இருக்கேன், நான் நெருங்கிட்டேன், நான் எப்படி கேட்கிறேன், என்ன விட்டுருங்கன்றவாரு. இப்ராஹிம் நபிட்டு போவாங்க, நான் பொய் சொல்லாம இருந்தேன், முண்டாட்டி தங்கச்சி என்கிட்ட சகோதரி என்கிட்ட நான் எப்படி கேட்கிறேன்னு அவரு விளையிடுவார். எல்லாரும் நழுவி 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 போவாங்க. நபிமார்களே எங்களால முடியாதுன்றவாங்க. இவங்க சொல்றாங்க, இந்த மகான்கள், குதுபுல் அக்தாபுகள், ஷேக் நாயகங்கள், தங்கள்மார்கள், முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி உங்களை பிடிச்சி கரை சேர்ப்பாங்களா? அவங்க பாடே என்னன்னு கிடக்குது. ஹதீஸ்ல நபிமார்களே ஏழாண்டுவாங்களாம், இவங்க மகான்கள் காப்பாத்துவாங்களாங்கிறாங்க. அப்ப போய் நாளை மறுமையில எல்லாரும் சமனாகத்தான் நிற்பாங்க. ஒவ்வொருவரும் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொருத்தரும் தன் சகோதரனை கண்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபி, தாய் தகப்பனை கண்டு ஓடுவான். வ ஸாஹிபத்திஹி வ பனி, பிள்ளைகளை கணவனை கண்டு ஓடுவாங்க. லிக்குல்லி இம்ரிஇன் யௌமஇதின் ஷஅனு யுக்னி, அன்றைய நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பராக்காக்கும் ஒரு விடயம் இருக்கும். அவன் பாட்டில் இருக்கான், பிள்ளையை பார்க்க மாட்டான், புருஷனை பார்க்கவும் மாட்டான். அப்ப இந்த மகான்கள் எல்லாம் அவங்களும் அந்த நிலைமைதான். அவங்க எங்கிருந்து வந்தவங்க? நமக்கு முன்னால் பிறந்தவங்க, அவ்வளவுதான். சொர்க்கவாதி என்று அங்கிருந்து வஹி வந்துச்சா? வஹி வந்த சொர்க்கவாதிகளே சஹாபாக்களும் நபிமார்களே ஏழான்றாங்க. இது நம்ம கேள்விப்படாத பேர்களை எல்லாம் மஸ்தான் சாஹிபு, அது மஸ்தான், இந்த மஸ்தான் பேரை வச்சுக்கிட்டு நம்மளுக்காக மறுமையில வாதாடுறவங்க பச்சை பையி. அப்படி ஒன்று கிடையாது. அல்லாவுக்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம், செலவணங்க மாட்டோம், அது வேற விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஷிர்கான விஷயங்கள் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் புறையோடி போய் கிடக்கிறோம், நம்முடைய சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். அதான் ரொம்ப ஆபத்தான ஒரு கவலையான ஒரு விடயமாக இருக்கிறோம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ ஜஅல லிகுல்லி தாஇன் தவான் ததாவு வலா ததாவு பில் ஹராம். அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் எல்லா நோய்க்கும் மருந்தை வைத்து படைத்திருக்கிறான், நீங்கள் மருந்து செய்யுங்கள், ஆனால் ஹராத்தை கொண்டு மருந்து செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நோய்க்கும் மருந்து வச்சு படைத்தீங்க, மருந்து செய்யுங்க, ஹராத்தை கொண்டு மருந்து செய்யாதீங்கிறாங்க. நோய் என்கிறது மனுஷனுக்கு வெறும். அந்த நோய்க்கு நாம மருந்து செய்வோம், அல்லாஹ்விட பிரார்த்தனை செய்வோம். எப்படி பிரார்த்தனை செய்வோம்? புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், நோய்க்கு ஓதுற துஆ, அல்லாஹும்ம ரப்பனா ஸரீபில் பஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. என்ன துஆவின் அர்த்தம்? அல்லாஹும்ம ரப்பனாஸ், மனிதர்களின் இரட்சகனே, அஸ்ஹிபில் பஸ், இந்த பிணியை நீக்கிவிடு, அந்த ஷாஃபி, நீதான் பிணியை நீக்குவவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக, உன்னை தவிர வேறு எவனும் பிணியை நீக்க முடியாது, நீ மட்டும்தான் குணமாக்க முடியும். அந்த அசபத்து கையை வச்சாரு, இவர் ஓதினாரு, அவர் தடவி விட்டாரு, எல்லாம் கிடையாது. லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக, உன்னுடைய நிவாரணம் அன்றி வேறு எந்த நிவாரணமும் கிடையாது, நீ மட்டும்தான் நிவாரணம் கொடுக்க. அந்த ஷாஃபி, நீதான் நிவாரணம் கொடுக்கக்கூடியவன். நீ நிவாரணம் தருயா அல்லாஹ். வலா யுகாதிரு ஸகமா, எந்த ஒரு வருத்தத்தினுடைய அடையாளங்களையும் வச்சிடாதே யா அல்லாஹ், குணப்படுத்து. இதான் நம்ம நோயாளிக்கு ஓதுற துவா. அந்த துவாவை தான் நம்ம ஓதணும். நோயாளி அல்லாஹ் கிட்டதான் நம்ம கேட்கணும். மருந்து செய்ய சொல்லிருக்கேன் அல்லாஹ், மருந்து செய்வோம். ஹராத்தை கொண்டு மருந்து செய்யக்கூடாது. ஹராத்துல நஜிசில மருந்து இருக்குமா? ஹராத்துல மருந்து இருக்குமா? மதுவுல மருந்து இருக்குமா? அல்கஹால்ல மருந்து இருக்குதா? கிடையாது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரோ சொல்லலாம், போதை பொருள் ஹம்ரு, அல்கஹால், அதுல மருந்து இருக்குதான்னு கேட்டாங்க. அல்லாஹ் ஹராம் ஆக்கினத்துல ஷிஃபா வைக்கலன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல ஷிஃபா கிடையாது. அல்லாஹ் ஹராம் ஆக்கினா அதுல மருந்து கிடையாதுன்றாங்க. அப்ப மூலிகைகள் இருக்கிறது, மரம், செடி, கொடிகள், வேறு, காய், கனி, பழம், இதெல்லாம் மருத்துவ குணம் கொண்டது. அதை அறிந்தவர்கள் அறிந்தார்கள். அதாவது
ஒரு டேப்லெட் வருது, அந்த டேப்லெட் எங்க இருந்து? இந்த பூமியில் முளைக்க ஏதோ ஒரு செடியில, ஒரு விலங்குல, ஒரு பறவையில, ஒரு 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 பல்லாட படைப்புல கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. இந்த வேறு இருக்கு, அது இந்த இலை அதுக்கு. நம்ம பழைய காலத்துல அந்த மருத்துவம் எல்லாம் செஞ்சோம். எத்தனை மூலிகைகள் நம்ம ஒவ்வொரு ஊருக்குள்ள தெரிஞ்சு தெரியும். இதுலதான் மாடர்னாக, டேப்லெட்டாக, இன்ஜெக்ஷனாக, லிக்யூட்டாக, என்ன டொனிக்காக அப்படி என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க, சிறப்பாக கொண்டு வராங்க. அவ்வளவுதான், எல்லாம் ஒன்றுதான், வேற வேற வடிவத்தில் இருக்கிறதுனால இது சித்த ஆயுர்வேதம், இது யூனானி மெடிசன், இது என்ன செய்யறாங்க எம்பிபிஎஸ் சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப மருந்து செய்யுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்றது. இப்ப நம்ம நாட்டுல பிரச்சனை என்னண்டா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, கஷ்டம், மன அழுத்தம், நோய் அப்படி என்று வரும்போது அந்த நோய்க்கு மருந்து செஞ்சு நின்னோம் டாக்டர் மாதிரி ஏலா என்றொன்னு நம்முடைய ஆட்கள் போய் என்ன பாருங்களேன், கணக்கு போட்டு பாருங்களேன். அதுக்கு சில ஆசாமிகள் இருப்பாங்க, புனிசாத்திரம் பார்க்காதவர்கள் இருப்பாங்க, புனிசாத்திரம் பார்க்கிறார்கள் இருக்கிறாங்க, கணக்கு போட்டு பார்க்கிற, பேர் போட்டு பார்க்கிற. இப்ப புதுசா சுப்ஹானல்லாஹ் எங்க காட்டிட்டாங்க. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல பெரிய வைத்தியர்கள், 93ஆம் ஆண்டுக்கு முன்ன நாங்கெல்லாம் பெரிய பரிசாரிகள், ஜின் வாசலாத்து வைத்தியர்கள். நாங்க அதெல்லாம் விட்டுட்டு பிழை கண்டுட்டு இருக்கிறோம். இப்ப புதுசா ஒன்று வந்து போட்டோவை பார்த்து போட்டு அவர் சொல்றாரு, இப்ப பே பிடிச்சிருக்காரு. எங்கடா கண்டுபிடிச்ச போட்டோவுல புதி பார்க்கிறத? தூரம் தானே. அன்னைக்கு ஒருத்தர் வந்து நேற்று கவுன்சிலிங் வந்து சொல்றாங்க, புத்தகத்துல ஒரு மௌலை கிட்ட போட்டோவை அனுப்ப சொன்னார், வாட்ஸ்அப்ல போட்டோவை அனுப்பிட்டோம், பார்த்து போட்டு சொன்னார் 3 ஜின் இருக்காம. சுப்ஹானல்லாஹ், போட்டோவுல ஒரு குறி பார்த்துருக்கார். என்ன ஞானம் என்று தெரியல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைமுகமான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேற யார்கிட்ட இல்லைங்கிறான். இவருக்கு போட்டோவுல தெரிஞ்சுட்டு 3 ஜின்னு வந்தது. எல்லாத்துக்கும் அந்த அந்த பழிய கொண்டு வைக்கிற ஒரு ஆள் இருக்காது, அவர் தான் ஜின்னு. 7 ஜின்னோட தலையில தூக்கி வைக்கிறது, செய்யறதை எல்லாம் செஞ்சு விட்டு தூக்கி ஜின்னோட தலையில வைக்கிற. இது நம்ம ஆக்கள் எல்லா பிள்ளையும் செய்வார். என்ற பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல, அவனுக்கு என்னமோ செஞ்சுட்டாங்க. யாருக்கிட்ட கதைக்குது? அவருக்கு என்ன வாக்கிய விரல வச்சா கடிக்க மாட்டாங்க. அவர் செஞ்ச கெட்ட அராஜகமான எல்லா வேலையும் செய்வார். இந்த உம்மா வக்காலத்து வாங்குவான், பொண்டாட்டி வக்காலத்து வாங்குவான். அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவர் 5 நேரம் தொழுகிறவர் மனுஷ பழம். அவர் நடந்தாலும் புள்ளிச்சாங்க. அப்ப இந்த வேலை பார்த்த அதுதான் நாங்க சொல்றோம், அவருக்கு ஆரோ என்னமோ செஞ்சுட்டாங்க. எல்லாமே செஞ்சு வந்து இதை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கு, செஞ்சுட்டாங்க. இல்லாட்டி இதை பே பார்வை ஜின்னொன்று உள்ள வந்துட்டு நம்ம ஆக்கள் இருக்கிறத. எத்தனை வருஷமா நீங்கள் மருந்து செய்றீங்க, சரியாகுது இல்ல, போய் பாருங்களேன். நன்னா ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட போய் பாருங்களேன், கணக்கு போட்டு பார்க்கல. அவர் போனா போன கேஸ பார்த்துட்டு வரா. இது அப்ப கணக்கு போட்டு பார்த்தாக்கல, நாங்க கணக்கு போட்டு பார்ப்பாராம். பார்த்து போட்டு செல்லுவார். ஒரு ஆள் செஞ்சிருக்கு, ஒரு சந்தியில பயந்திருக்கையில் ஒரு தண்ணிக்கரை ஓரம் பொறிச்ச வச்சு துண்டிருக்கல. ஆறு திங்கள் இருக்குள்ள சொல்லுங்க அப்பா. இருக்கிற முழு ரெஸ்டாரண்டும் குளக்கரையிலையும் கடற்கரையிலையும் தான் வச்சுட்டான். சோட்டைக்கு அங்க போய் பாதிக்கு திங்காத ஆளே கிடையாது. அங்க போய் கோழி பொரியல் திங்காத ஆள் இருக்காதுக்குள்ள. அவன் சொன்னோன்னா அந்த நினைப்பொண்டு வரும், ஆஹா சொன்னது சரிதான். அவன் மொட்டையா சொல்றான், நாம தான் எடுக்கணும். அவன் மொத்தமா சொல்லுவான். அப்படி அதான் இது செட்டியான ஜின்னொண்டு பிள்ளையில உளுந்து பார்வை கொண்டுட்டு, பிள்ளையில பார்வை கொண்டுட்டான். அந்த போட்டோ காட்டி மாப்பிள்ளை வரும் பார்வை ஒரு மாப்பிள்ளையும் ஜின் தான் பார்வை கொண்டு பார்த்து இப்படி குறியா இருந்தாக்குறாருன்னு சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தா காஹிதன் வஅராஃபன் வஸதக பிமா யகுல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு குறிகாரன் சாத்திரக்காரனிடம் போய் அவன் சொல்வதை உண்மை என்று நம்புகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கின குர்ஆனை நிராகரித்து விட்டார்கள் என்கிறார். குர்ஆனை நிராகரிச்சுச்சமா குறிகாரன் சாத்திரக்காரன்ட்ட போனா. அப்ப குறிகாரனே என்ன செய்யறான்னு பாருங்க, போனவனே குர்ஆனை நிராகரிச்சவன். அப்ப குறி சொன்னவர நிலைமை என்ன? அல்லாஹ் பாதுகாக்கும்.
இதுக்கு அவர் அசரத்தாவும் இருப்பார். இந்த குறி பார்க்கிற வேஷம் பள்ளியில நிர்வாகத்திலே இருப்பார். தொப்பியும் போட்டுக்குவார், அஜிக்கும் போயிடுவார், குறியும் பார்ப்பார், சாலிவையும் போட்டுக்குவார். அதெல்லாம் பந்தா காட்டுவார். தாடியும் வெற்றிய தொப்பியும் போட்டுக்கிட்டு அப்படியே இருந்தா நம்மட ஆக்கள் இனி பச்சை கலருக்கு மயங்குற நம்மட ஆக்கள் பச்சை சாலிவ, பச்சை தொப்பி, பச்சை சீல துண்டு, ஒரு தேசிக்காய பச்சை சீலையில சுத்தி போட்டா அவ்வளவுதான். இடுப்பு கலந்து நமக்கு என்று அவ்வாவே எடுத்து சம்பச்சமைங்களா அந்த தேசிக்காவை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாம சும்மா பயந்து சாகுறோம். தேசிக்கா ஒன்று கடந்து அதுல எழுதி அரபால இந்த புளிஞ்சு போட்டோட நல்ல இல்ல என்ன பிரச்சனை போகணும். தேசிக்கா நல்ல தொற்று நீக்கி நல்ல சாப்பாட்டுல சேர்த்தா நல்ல சரிமா. இந்த பரிசாரிமாருக்கு சில காய்கள் இருக்கு, பூசணிக்காய், தேசிக்காய், ஊட்ட காவல் கட்டி தொங்க விடுற பூசணிக்காய், மூளையில பூசணிக்காய் கட்டி தொங்க விடுவாங்க. அது என்னன்னா வீட்டுக்காராவது சூனியம் செஞ்சா பூசணிக்காய் உங்களுக்கு காட்டி தரும். என்ன செய்யும்? அப்படியே பொத்து வடிஞ்சி அடிஞ்சிட்டா வீட்டுல சூனியம் செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? பூசணிக்காய் உள்ளுக்கு போடுது, அவங்க வெளியில அப்படி ஏறி. அதுக்குதான் பூசணிக்காய் கட்டித்தான் போகும். அது ஜெம்மத்துல ஏறியாது, அப்படியே காஞ்சி காஞ்சி வருஷம் உண்டா போயிட்டு பூசணிக்காய் அப்படி தண்ணி இன்னும் புதறத்து நாம நினைக்கிறோம். இப்ப அவனுக்கு காசி தேவைப்பட்டுட்டா அவன் பூசணிக்காய் கட்டின வீட்டுல இரவையில வந்து சிரஞ்சியில லாமனை அடிச்சோடு பேசுவாங்க. அடுத்த அன்றைக்கு பொத்து வடியும். திரும்ப நீங்க ஒரு வேளை ஐயோ பூசணிக்காய் பொத்துட்டா விஷயம் நடந்துட்டோம் 20,000 ரூபாய் கதை முடிச்சு. அவன் தான் எல்லாமே. பூசணிக்காய் கட்டுறவன் அவன் தான், லாமன் அடிக்கிறது அவன். அப்ப இந்த வைத்தியம் பார்க்கிறாங்ககிட்ட போற நோயில பல வகைகள் இருக்குது. டாக்டர்மார் மருந்து தந்து 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 ஏல ஒரு வருத்தமும் இல்லம்மா. டாக்டர்மாருக்கு நீ உங்களுக்கு விளக்கம் இல்லையே இல்ல. அவங்க சொல்லுவாங்க உங்களோட மத ரீதியாக என்ன செய்யறா செய்யுங்க, ஓதி பாருங்கன்றுவாங்க. அது அவங்க கப்புறது. டாக்டர்மார் கேட்டுக்கு இருப்பீங்க. டாக்டர்மாருக்கு தெரியும் இது என்ன வருத்தம் என்று. அதை சொல்றது பெனிக் அட்டாக் என்று சொல்றது. பெனிக் அட்டாக். பெனிக் அட்டாக்டா வருத்தம் அவ சொல்லுவா, ஆனா உடம்புல ஒன்றும் இருக்காது. அதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ். மனசுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை. கணவனால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் இருக்கிறதால பெனிக் அட்டாக் ஆகும். தலை கடுப்பு வரும், தலையிடி வரும், ஷோல்டர்ல பெயின் வரும், கழுத்து கடுக்கும், அடிவகுத்துக்கு 10 மூச்செடுக்க கஷ்டமா இருக்கும், கால் மூட்டு ஜாயிண்ட் எல்லாம் குத்தும், தெறிக்கும், முடி கொட்டும், கோபம் கூட வரும். இம்பட்டும் இருந்தா பெனிக் அட்டாக். நிறைய பெண்களுக்கு இதான் பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் நெஞ்சிக்க பரவுற, மூச்செடுக்க கஷ்டமா இருக்கிற, அடிவகுத்துக்க பத்துற, தலைக்க இடிக்கிற, கோபம் பாற, வெளிச்சம் பிடிக்கிறல்ல, சத்தம் பிடிக்கிறல்ல, பிள்ளைகள் சத்தம் போட்டாலும் தூக்குறதால அடிக்கணும் போல இருக்கும், இருட்டுக்குள்ள குந்திக்கிரிக்கணும் போல இருக்கும், கத்தும் பழுக்கமா இருக்கும். ஏண்டா அவட பிரச்சனை கணக்கு எதிக்கு மாப்பிள்ளையை செக் பண்ணி பார்க்கணும். புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும், குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பிரச்சனை அங்க இருந்து மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ் வச்சு அடக்கி 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 ஒரு இடத்துல வெட்டிக்கும். அதான் பெனிக் அட்டாக். இன்னொன்று இருக்கு கன்வர்ஷன் டிஸார்டர். கன்வர்ஷன் டிஸார்டர் என்றா பேய் பிடிக்கிறது. மத நம்பிக்கைகள், நம்ம பார்த்த படங்கள், நாடகங்கள், ஊருக்குள்ள நடந்தது, கேள்விப்பட்டது, பேயாடினது, ஜின்னொழஞ்சது, இதெல்லாம் கேள்விப்பட்டு ஆள் மனசுல பதிந்திருந்தது. அன்கான்சியஸ் மைண்ட்ல உள்ளது பேச தொடங்குறதுதான் கன்வர்ஷன் டிஸார்டர். அவங்களுக்கு ஜின் இறங்குற, பத்திரகாளி வார, நாகாளி வார, ஜின் ஒன்று வார, ஒரு நல்ல ஜின் வருது, கெட்ட ஜின் வருது, ஓடுற பாயிட, அள்ளி முள்ளோட திங்கிற, மதிலால பாயிட, அப்படியே 10 பேர் அடிக்கிற, ஓடுற. நம்ம ஆக்கள் சொல்ற ஜின் பிடிக்கிறன்ற ஒரு ஜின்னும் பிடிக்கிற. ஜின்னுக்கு வேலை இல்லையா அவங்களுக்குள்ள போடுறதுக்கு? எம்பட்டடம் இருக்காது. எவ்வளவு காடு பனைமரம் இல்லாம இருக்கு, அங்க போய் இருக்காங்க. இவட உடம்புக்குள்ள போடுறது. மனுஷன் உடம்புக்கு ஜின் பூடுமா? முதல்ல அதை கேளுங்களேன். எந்த உடம்புக்குள்ள ஜின் பூந்து எந்த நாவுல பேசலாம் என்றா என்ன? அல்லாஹ் படைச்சது சரியா படைக்கலையே. நம்மள எவ்வளவு அழகா படைச்சிருக்கான் அல்லாஹ். எந்த உடம்புக்குள்ள ஜின் வந்து எந்த உடம்பால அதுக்கு நடக்கலாம்டா? நான் போய் ஒரு பாவத்தை செஞ்சு ஒரு பொம்பளை கிட்ட போய் இருந்த ஒரு வீட்டுல களவை எடுத்து போட்டு வந்தா மனுஷன் என்ன கள்ள நம்பான். அப்ப இந்த விஷயத்தை அல்லாஹ் செய்வான்? அநியாயக்காரன் அல்லாஹ் இல்லையே.
இன்னல்லாஹு லைஸ பில்லாஹின் லில் இபாத். அல்லாஹ் ஒரு நாளும் அடியார்களுக்கு அநீதி செய்யல. சிசிடி கேமராவில் நான் தானே போய் கலவரது. நான் சொல்லுவேன் சத்தியமா நான் போகல. அப்ப நீங்க செல்லுவேல அப்ப உங்களுக்குள்ள ஜின்னு வந்து போயிட்டு கேட்குமா? இப்படி செஞ்சா எல்லாரும் தட்டிடுவான். செய்த தேவையில்ல செஞ்சு விட்டு நான் இல்லப்பா ஜின்னு நன்றுவாங்க. முழு பொம்பளை எலும்புள்ள உண்டாக்குவான். நான் இல்ல ஜின்னு. ஆருக்கு இந்த கணக்கு விடுறது? செய்த தேவையில்ல ஜின்னான். ஜின் பூந்துட்டான் உடம்புக்குள்ள. ஜின்னு சேட்டை செய்யும், வெளியில இருந்து நமக்கு ஏதாவது தொந்தரவு செய்யும். இந்த கைத ஷைத்தான் கான தஈஃபா. ஷைத்தானின் தந்திரம் பலவீனமானது. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், அது பலவீனமானது. அது எப்படி உங்க உடம்புக்குள்ள வரும், உங்க நாவுல பேசும்? ஒரு ஆளுக்கு வருது, நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்க கண்ணால கண்ட ஒரு பிள்ளைக்குள்ள ஜின் கூறல. ஜின் கூறல. இதைத்தான் சொல்றது கன்வர்ஷன் டிஸார்டர், மனநோய், மனரீதியான பாதிப்பு, ஸ்ட்ரெஸ் இருக்காவை. எனக்கிட்ட எத்தனை ஜின் கேஸ கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஒன்று ரெண்டே பேரும் தங்கலி படுவீங்க. எனக்கு விடிஞ்சா பொழுது வந்து அந்த ஜின் தான் பாரு எனக்கிட்ட வேலை. எம்பது ஜின்ன கொண்டு வந்திருப்பாங்க. 10 பேர் சேர்ந்து கட்டி கொண்டு வருவாங்க. அவுட்டு சோறு அடிக்கட்டும் மாட்டாங்க. உடன் எத்தனை ஜின்ன விரட்டி இருக்கேன். ஜின் இல்ல, எல்லாம் சும்மா மனநோய், ஸ்ட்ரெஸ். விஷயத்தை பிடிப்பேன் எங்கேயோ இருக்கும் பிரச்சனை. விஷயத்தை பிடிச்சா எங்கேயோ இருக்கும் பிரச்சனை. அப்ப இதுக்கு இந்த குறியாரன் சாதகக்காரன் என்ன செய்யறான்? நம்மள எண்ணெய் வைப்பு காலாகிறான், தாயத்து போறான். ஜின்ன விரட்டணும், மந்திரிக்கணும், ஓ ஊ வா ஊ என்ன ஓதுறான். எவ்வளவு மந்திரம் நாங்க பாடமாக்கி இருக்கோம். எவ்வளவு பிரமாண பிரியாய நமக்கு, பேதன பிரியாய நமக்கு, சருத்திருத்திராய நமக்கு, எம்பட்டு பாடம் நமக்கு. பிரமாண பிரியாய நமக்கு, வேதன பிரியாய நமக்கு. எவ்வளவு பேரு, எத்தனை துவாக்கள், எத்தனை மந்திரங்களை பாடமாங்க, எத்தனை இசுமாசம். அந்த பாகிஸ்தான் மௌலானா வந்திருந்தார் 93ஆம் ஆண்டு. அந்த பாகிஸ்தான் மௌலானா 93ஆம் ஆண்டு வந்து அட்டுழுக்கம்ம கொழும்புல நிக்கிற நேரம் நான் தலப்பாக்கட்டோட 18 வயசு. தலப்பாக்கட்டோட அவருக்கு சிசி என்ன 113 இசுமும் மனப்பாடம் பண்ணி எழுதுவேன். எந்த வைத்தியர் எழுதுவானா? இன்னைக்கு பரம்பரை வைத்தியம் கூட புத்தகத்தை பார்த்து பார்த்தா எழுதுவான். 113 இசும் கரகரகரங்கள் மனப்பாடம். அவ்வளவு பெரிய வைத்தியரா இருந்த அந்த காலத்துல. எனக்கு 19 வயசா இருக்கும் போது எனக்கிட்ட லைன்ல ஆட்கள் வெறும் போலீஸ் காவல், எனக்கிட்ட மருந்து இருக்க வராக்களுக்கு. அந்த நேரம் போலீஸ் காவல், கவர்மெண்ட் அந்த ஊரு டிஎஸ் ஆபீஸால போலீஸுக்கு போட்டு போலீஸ் எனக்கு காவல் நிற்கும். எனக்கு காடு புரிய தலைப்பா கட்டு. என்ன கூட்டிக்கு போனா வெள்ள விரிச்சு தான் இறக்குவாங்க. கார்ல இருந்து இறங்கும் வரைக்கும் வெள்ள விரிச்சு, கதிரைக்கு வெள்ள விரிச்சு, கதிரையில போய் இருந்தேன்னா தலப்பா கலட்டி வைக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டூல் வைப்பாங்க. அவ்வளவு பெரிய மந்திரியாக, ஒரு பெரிய ஒரு மகானாக, மௌலானாக தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்தேன்னா எத்தனை இசும பாடமாக்கி இருக்கேன், எவ்வளவு இசும இருக்கேன், எவ்வளவு வைத்தியம் பார்த்திருக்கிறேன். யாருக்கிட்ட பச்சை பொய். நானே சொல்றேன், எல்லாம் விட்டுப்பட்டு வந்துட்டேன் நான். அது ஒரு கலை. ஒரு ஆளை பார்த்து போட்டு வைத்து மருந்து சொல்லுவேன், என்ன பிரச்சனை, எனக்கு வருத்தத்தை நோயை சொல்ல தேவையில்லை. வந்து நிற்கும் போது பார்த்து சொல்லுவேன், உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் ஜின்னா அங்க. இப்ப கொஞ்சம் வாழை ஆடிக்கிட்டு இருக்கு. அங்க ஜின்னு வைத்தியம் பார்க்கறாங்களா, குறி சாத்திரம் பார்க்காங்களா? எல்லாம் மனநோய், மனசுல உள்ள பிரச்சனை. அந்த மனசுல உள்ள பிரச்சனைக்கு தாயத்தை போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யாரு தாயத்தை தகடுகளை அட்டி தொங்க விட்டாங்களோ அவங்க அல்லாஹ்வினை வச்சுட்டாங்க. கழுத்துல, கால்ல, கையில, இடுப்புல துவா. பிறந்த பிள்ளைக்கு துவா போட்டு வச்சு, பிறந்த பிள்ளை கத்துதான். கத்தாம மர என்ன சிரிக்குமா? பிள்ளை கத்துதானே. அல்லாஹ் தஆலா ஒரு அடையாளமா கதைக்கிற இல்லையே. பிறந்த உடனே பிள்ளை பேசுமா? ஈசா நபி பேசினார், நம்முடைய பிள்ளை பேசுமா? பிள்ளைகள் நோயை வெளிப்படுத்துவதுதான் அதன் எக்ஷன்கள். அழுக, முழுகல், பிறல்றது, கண்ணை பொத்தி கத்துறது, கைய பொத்தி கத்துறது, தலையை திருப்பிக்கிட்டு கத்துறது, கண்ணை திறந்துகிட்டு கத்துறது, ஒவ்வொன்றும் அடையாளங்கள். அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் பிள்ளை அலுவலகத்தை பார்த்துப்பட்டு சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு மவுத்து வலி, இந்த பிள்ளைக்கு படுத்த பிரச்சனை இருக்கம்பா. அடையாளம். நம்ம ஆட்கள் பழமொழி சொல்லுவாங்க, அழுத பிள்ளை பால் குடிக்கும். அப்ப ஒரு பிள்ளை அழுதுன்னா நூல் கட்டுவான். அழுவுதுண்டா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தேடு. உனக்கு கண்டுபிடிக்க முடியலாட்டி கண்டுபிடிக்கிறவன்ட்ட கொண்டே காட்டு பிள்ளைய. நாம என்ன குறியாரன்ட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. அவர் ஓதி கொண்டு
இஷ்யூம் ஒன்று தரோம், கரைச்சி பிடிங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்த மௌத்தா போயிட்டான். சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலா அவர் இஷ்யூம் ஒன்று பிஞ்சான்ல எழுதி கொடுப்பார். அரிசி மையால பிள்ளைகளுக்கு அப்படி எழுதி போட்டு கரைச்சி கொடுப்பார். வயசு எத்தனை மாசம் வந்து கேட்பார். ஒரு மாசத்து பிள்ளைக்கு ஒரு சின்ன இஷ்யூம் தான் எழுதி கொடுப்பார். ஒரு வருஷத்து பிள்ளைக்கு பிஞ்சான்ல 2 வரி எழுதி கொடுப்பார். இஷ்யூ கொடுத்தா பிள்ளை படுத்துது. புறவுதான் பார்த்தா கேசி விளங்கிட்டு அரிசியை வறுத்து அது தீஞ்சிக்கு வரக்குள்ள தண்ணியை விட்டு கடைஞ்சா தானே இசிம். அதுக்குள்ள கஞ்சாவையும் போட்டு வறுக்கிறான். புள்ள போதையில படுக்குது. நாம காசை கொடுத்து விட்டு வர கஞ்சாவும் போட்டு அரிசிக்குள்ள சேர்த்து வறுத்து இசிமலை கொடுத்து கிண்டிக்கான். கொஞ்ச நாளா இப்படி பார்த்தான். கண்டுட்டாள் ஒருத்தி கஞ்சா போட்டு வறுக்க கொள்ள. என்ன எப்படிடா இசிமலின்னா புள்ள படுக்கும்? நம்மடாக்கள் தகட்டுல எழுதி கூட்டுல போட்டா காவலாம், கழுத்துல போட்டா நோய் வராதாம். என்ன குருவானுக்குள்ளாலாம் எழுதுறாங்களாம். நம்மடாக்கள் சொல்ற அவர் அரபுல அப்படியே விரிப்பா. அரபு தமிழ் புத்தகம் அது வெட்டி பாக்குறேன். குருவானுக்குள்ளால பாக்குறேன். என்னடா குருவானுக்குள்ளால பாக்குறேன்? குருவானுக்குள்ளால குறி பாக்குறான். குருவானுக்குள்ளால குறிவானுக்கு இஸ்லாம் சொன்னதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கான குலுகுஹு குர்ஆனா, நபி அவர்களுடைய பண்பாடு குர்ஆனாக இருந்தது. குர்ஆனை அவருடைய பிஹேவியராக கொண்டு வந்தார் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்முடையவன் குர்ஆனை கரைச்சு குடிச்சிட்டான். வாழ்வியல் வழிகாட்டியாக வந்த குர்ஆனை பாலியல் வழிகாட்டி ஆக்கி போட்டான். எழுதி தலைமாட்டத்துல வச்சா இல்லற சுகம் இருக்குமா? என்னதான் நீங்க சொல்றீங்க? எப்படி எல்லாம் மாற்றி போட்டாங்க. நான் கேட்கிறேன், குர்ஆன்ல சில வசனங்களை அரைக்கூட்டுல போட்டு கழுத்துல தொங்க விட்டா நோய் வராது அப்படின்னா மொத்த குர்ஆனை உள்ளத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஆபிஸ்மாருக்கு காய்ச்சல் வரக்கூடாது? யோசிச்சு பார்த்தோமா? 4 வரியை எழுதி கூட்டுக்குள்ள போட்டு கழுத்துல வெளியால தொங்க விட்டா நோய் நீங்குமெண்டா உள்ளுக்கும் 30 குர்ஆனை மனப்பாடமாக்கின ஆபிஸ்மாருக்கு ஒரு தலையீடியும் பெறப்படா, காய்ச்சலும் பெறப்படா. வெறுது இல்ல. அப்ப குர்ஆன் எதுக்கு வந்த? கரைச்சி குடிக்க வந்தா, ஓதி பின்பற்ற வந்தா. இவன் துவா கட்டுவான். விரட்டுறான். அது ஜின் விரட்டுறான். ஜின்ன விரட்ட பேய ஷைத்தான் தந்து நீங்க ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த வழிமுறைகளுக்கு நாம அகீதாவுல சரியா இருக்கணும், இணை வைக்காம இருக்கணும், பித்அத் செய்யாம இருக்கணும், காலை மாலை திக்ர்கள் ஓதணும், வீட்டுல குர்ஆன் ஓதுங்க, 3 நாள் ஷைத்தான் நுழைய மாட்டான். சூரத்துல் பக்ரா ஓதினா அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலகன் ஓதுங்க. உங்களுக்கு ஷைத்தான் நுழையாது, ஜின்னு வராது, ஜின்களுடைய அட்டகாசங்கள் இருக்காது, சூனியம் பலிக்காது. அப்ப இஸ்லாம் சொல்லி தந்தத்தை செய்கிறோமா? நம்ம காலையில மாலையில அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலகன் ஓது. உனக்கு எந்த சூனியமும் பலிக்காது. லம் யதுர்ருஹு ஷையுன் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் கிரந்தத்துல பதிவாயிருக்கிற ஹதீஸ். அவருக்கு எந்த கல்வியும் பெறாது. ஜின்களால, சூனியத்தால, கண்திருஷ்டியால, பொறாம பார்வையால, விஷ ஜந்துக்களால வராது பாதுகாப்பு. எந்த ஆபத்தும் இல்லை. ஓடு துவா புத்தகத்துல இருக்கு, மஸ்னூன் துவால இருக்கு. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். எவ்வளவு பெரிய துவா அது! சின்ன துவா ஓதிட்டு போ. இதை விட்டு போட்டு அவர் வந்து நூல் கட்டணுமா? அதுக்கு அம்புட்டு காசு இருப்பான் தெரியுமா? 42,635 ரூபாய். இப்படித்தான் கணக்கு போட்டாங்க தெரியா. அங்க இருந்து ஓதணுமா, உருப்படணுமா, அதெல்லாம் செய்யணுமா? காட்டுவாங்க. அப்ப இந்த இணை வெட்டலுக்கு, இந்த குறி சாத்திரம் பாக்குறதுக்கு தூது கொண்டு வரும் கொஞ்சம் பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு போறாங்க. அவங்களோட புரோக்கர் மாதிரி போற இடத்துல எல்லாம் இதுக்கு அங்க போங்க, அங்க போங்க, நல்ல கடை திறந்த வியாபாரம் இல்லடி வாங்க. போத்தல் ஒன்று கட்டினா கடையில வியாபாரம் நடக்கும். நான் ஒரு வெளியூர்ல ஒரு பயானுக்கு போய் ஒரு தேத்தனி கடையில ஹோட்டல்ல டீ குடிச்சிட்டு இருக்கேன். கெசியர்ல ஒருத்தன் வந்து விறுவிறுத்து நெத்தி தொடச்சி கெசியர்ல வந்துக்கிட்டு கெசியர்ல பேசுவான். நான் கேட்டுக்க என்ன பேசுறான் தெரியுமா? பேக்குக்குள்ள இருந்து இசிம் எடுத்து பிரேம் பண்ணி மாட்டி வச்சேன்டா பயங்கரமா ஓஹோன்னு வியாபாரம் நடக்கும். பறக்கத்தான இசிம். அவர் கேட்கார் எவ்வளவு இசிம்? அந்த நேரம் 150 ரூபான்னு சொல்லுவான். நான் சொல்றது இப்ப 10 வருஷத்துக்கு முந்தின கதை. 150 ரூபா பிரேம் பண்ணி வச்சே இல்லைண்டா பறக்கத்தை வியாபாரம் நடக்கும். கொட்டை கொட்டும், கல்லா நரம்பும் நல்லது. இது பெரிய பெரிய மகான்கள் தந்த இசிம் 2 பேர் சொல்றார். நான் கேட்டுக்கிட்டேன், நீ ஏண்டா நமக்கு தான் இதெல்லாம் தெரியும். எழும்பிக்கிட்டு கேசியருக்கு தக்கட்டு வந்த
அவர் வேண்ட தொடங்குறார் பஸ். இவர்கிட்ட கேட்டேன், என்ன இஷ்யூ என்று கேட்டேன். அவர் இப்படி என்ன பார்த்தார், தாடியும் ஆளுமா, இது மறக்கத்துக்கு கொடுக்குறது. நீங்க இங்க இருந்து வரீங்களா? அவரை ஊரை சொன்னாங்க. இத்தனை கிலோமீட்டர் அவமே பஸ்ல ஏறி இறங்கி வர கஷ்டம் என்ன, ஓமண்ண கஷ்டம். அப்ப இதை கொழுவினா பறக்கத்தா வியாபாரம் நடக்கும் என்ன? அப்ப அதை விற்கிற உங்களுக்கு பறக்கத்து இல்லையே, பஸ் வழியா ஏறி தெரியுது. இதை 250 ரூபா 150 ரூபாய்க்கு எனக்கு விற்கிறது. அப்ப நீ ஒரு பொட்டி கடை ஒன்று எடுத்து இதுல ஒரு 10 ஈசிமா அப்படியே கொழுவி வச்சு மட்டும் வியாபாரம் பண்ணேன். பெரிய முதலாளியா போய்த்துருவாயன் பேக்க தூக்கி நான் என்ன இப்படி விட்டு பார்த்தான் நிலைமை பொழைக்க போது அடிவுல போது ஓடிட்டேன். கடக்காரன் அதுக்கு பிறகுதான் ஓமில் வாசரத்தன ஓமில் இதை கேட்டுக்கிட்டீங்க நீங்க. அவனே சோத்துக்கு வழி இல்லாம வாரான், உங்களுக்கு பறக்கத்தான், அத நீ கட்டட்டா. இப்ப கொஞ்சம் பேர் ஜின் வாசலாத்தான், ஜின்ன வச்சு அப்படியே உடம்புக்குள்ள இருக்கிற கட்டியில இருக்கிற கல் இருக்காங்களாம், மூளையில இருக்கிற ரத்த கட்டி இருக்காங்களாம், வளவுக்கு இருக்கிற சூனியத்தை இருக்காங்களாம், ஜின்ன வச்சு இங்க வேற இந்த வளவு வழியை தோண்டி ஈசின் போத்தல்கள் எடுக்கிறத விட்டு போட்டு ஜெம் விளைகிற நாடு நம்முடைய நாடு, மாணிக்க கல் விளைகிற நாடு. உண்ட ஜில்ல விட்டு ஒரு கல்லடண்டா, ஒரு 400 கோடிக்கு ஒரு சின்ன கல் ஒன்று இடண்டா, உனக்கு என்னடா பிரச்சனை? அதுகள் செய்ய மாட்டாங்க. இந்த சின்ன கல்லு ஒரு லட்சரோட கல்லாலும் எடுப்பானா? ஜின்ன வச்சு எடுக்க மாட்டான். ஏங்க அவன்கிட்ட ஜின்னு இல்லை, ஜின்ன விஷயம் பண்ணி வச்சுக்கலாமா? சுலைமான் நபிக்கு பிறகு ஆரோக்கிய ஜின்ன வச்சு அனுமதி இருக்குதா? இல்லையே. இவர்கிட்ட ஜின்னு இருக்கிறான். நான் சவால் பண்ற நிலங்கை இல்லை, எந்த நாட்டுல என்ன ஜின் வசியம் பண்ணி வச்சுக்கிறாள் வா, நான் கேட்கிற வெளியே பதில் செட்டு என் பொக்கோட்டுக்கு எவ்வளவு இருக்கேன்னு சொல்லி வரோண்டு அவன் ஜின்ன விட்டு செய்யலாம். ஜின்ன வச்சு இசிம் எடுக்கத்தான் தெரியுது உனக்கு. ஜின்ன வச்சு மீனாலும் பிடிக்கலாமே. சுலைமான் நபி ஜின்ன வச்சு கடலில் மூழ்கி முத்து எடுத்தார்கள். நீ ஜின்ன வச்சு கடல்ல நெத்தலி மீனாலும் பிடிக்கா பாப்பா, முத்து எடுக்க தேவையில்லை, நெத்தலி பிடி, நல்ல வேலை போகுது முடியண்டா நெத்தலி ஏலா. அப்ப புறாடு பண்றான், ஏமாத்துறான். அப்ப இந்த குறி சாத்திரம் என்ற பேர்ல என்ன செய்யறான்? ஏமாத்துறான். மந்திரம் என்ற பேர்ல என்ன செய்யறான்? ஏமாத்துறான். தாயத்து போற பேர்ல என்ன செய்யறான்?